தேவைப்பட்டால். ஓகே, இப்போ பாருங்க டைப் 2ல தான் இந்த ஆக்டிவிட்டியை செய்யணும். டைப் 2ல அப்போ டைப் 2ல நமக்கு தெரியும் முதல் பகுதி இறந்த காலமாக இருக்கணும், அடுத்த பகுதி ஃபியூச்சர் கண்டிஷனலாக இருக்கணும். அப்படிதானே? ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப நீங்களே ஒரு நிமிஷம் டக்குன்னு பாஸ்டா இருக்கணும், அடுத்து ஃபியூச்சர் கண்டிஷனலா இருக்கணும். அப்ப சிங் என்பதனுடைய இறந்த காலம் என்னவா இருக்கும்? சாங் அப்படின்னு இருக்கும். அப்படிதானே? சாங். சாங். அப்ப வில் இங்க வந்து வில் வராது, என்ன வரப்போகுது? அப்ப என்ன வரும்? wood. would win. would won எதுவும் இல்ல, would win தான். ஓகேவா? would win தான். ஓகே, அப்ப would இருந்தா நம்ம கண்டுக்கிறோம் அந்த டைப் 2 னு. இறந்த காலம் இருந்தா டைப் 2 னு கண்டுக்கிறோம். ரைட், இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வரைக்கும் give என்னவா மாற போகுது? gave மாறி இங்க read இருக்கையில இங்க gave இருக்கனால சொல்லுங்க. I will could இருக்கலாம், இல்லாட்டி would இருக்கலாம். நோ ப்ராப்ளம். would இருக்கலாம், would இருக்கலாம். could read அல்லது would read இருக்கலாம். I could read. ஓகே, ரைட், இத ட்ரை பண்ணி பாருங்க பாம் பிழைக்காம. மறந்துட வேணாம், if மாறி இருக்கு, if இடம் மாறி இருக்கு. He would eat. He would eat. I Cook. if I cooked. cooked னு வரும். ஓகே தானே? அப்ப இதான் டைப் 2 நட. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். உதாரணத்துக்கு பாப்போமே, if you sang well you would win. நீ நல்லா பாடி இருந்தா நீ வெத்தி இருப்ப. நீ நல்லா பாடல, வெத்தல. அவ்வளவுதான், முடிச்சு. அதை பத்தி கவலைப்படல. ஐயோ அநியாயம், நீ வெத்தலேஷே பாரு அப்படி எல்லாம் கவலைப்படல. if she gave me I could read. அவ கொடுத்திருந்தா நான் வாசிச்சிருப்பேன், அவ கொடுக்கல நான் வாசிக்கல. அவ வாசிக்க முடியாம போனதுக்காக நான் கவலைப்படல. if I cooked he would eat. நான் சமைச்சிருந்தா அவன் சாப்பிட்டு இருப்பான், நான் சமைக்கல அவன் சாப்பிடல. அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. அதோட அங்கே ஒன்றும் ஃபீல் இல்லை. ரைட் தானே? ரைட், டக்குனு குயிக்கா பாருங்க இந்த ஆக்டிவிட்டி செய்ய முடியுமா? மனதால யோசிச்சுப்பாங்க, எழுதி அப்படிலாம் செய்ய தேவையில்ல. சோ சீங்கிறதுல இறந்த காலம். சோ கண்டேன், கண்டாய். கேம் தெரியும், நியூ தெரியும், ரெயின் தெரியும் தானே? ரைட்டா? if you saw, நீ கண்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? I could goவா, we would நாங்க குளிச்சிருப்போம். நீ கண்டிருந்தா நாங்க குளிச்சிருப்போம். அவ ஓடி இருப்பா, நான் சொல்லி இருப்பேன். என்று நல்லது. I would tell. she would run. நீ கண்டிருந்தா நான் she சொல்லி would run. நீ கண்டிருந்தா இல்ல ஓடி. சார், she would run. yes, கண்டிருந்தா ஓடி இருப்பா, she would run. if மத்ததும் பிழைன்னு சொல்ல முடியாது, பட் பொருத்தமான நம்ம பார்க்கிறோம். she came, அவன் வந்திருந்தா. I could go, நான் போயிருக்கலாம். அவன் வந்திருந்தா நான் போயிருக்கலாம். if I knew, எனக்கு தெரிஞ்சிருந்தா. I would tell. பாருங்க, எனக்கு அர்த்தத்தை பாருங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருப்பேன். எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன். எனக்கு தெரியல நான் சொல்லல. அவ்வளவுதான். இப்ப என்ன பிரச்சனை? ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது if it rain, மழை பெய்திருந்தால் We would bath. ஐயோ எக்கோ ஆகுதே. if it rained we would bath. மழை பெய்ஞ்சிருந்தா நான் குளிச்சிருப்போம். மழை பெய்யலவா, நான் குளிக்கலவா, முடிஞ்சு கதை. குளிக்கிறத பத்தி எந்த விதமான அக்கறையும் அவருக்கு இல்லை என்பதுதான் டைப் 2 இன் அர்த்தம். சொல்லிட்டு தானே? ஓகே, we are moving. இப்போ முதலாவது வாக்கியம் இது டைப் 1 டைப் 2? Type 2. டைப் 1 எப்படி கண்டுபிடிக்கிறோம்? Type 1 எப்படி கண்டுபிடிச்சோம்? will இருக்குனா
அப்ப முன்னுக்கு எப்படி இருக்கணும்? பிரசன்ட்ல தான் இருக்கணும். அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்? If you try well, Try. you will. Try. If you try. Try well. Okay. You will You win. will win. இரண்டாவது வாக்கியம் டைப் 1 2 Two, sir. Type 2. 2 sang இருக்கனால அப்ப முன்னுக்கு இந்த I would dance. I would dance னு இல்ல I could dance, no problem. I would dance like I could dance. மூன்றாவது வாக்கியம் டைப் என்ன? Type 2, sir. 2 wood ஓட ஹெல்ப் இருக்குனா wood ஓட ஹெல்ப் இருக்கனால டைப் 2. அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? இது asked I asks. ed போட்டுக்கணும் அப்படிதானே? Asked. asked. இது என்ன டைப் என்ன? Type 1. டைப் One. 1 cooks ன்னு இருக்கு Type பாருங்க. 1. அப்ப இங்க Type என்ன 1. இருக்கணும்? Will eat. will eat. அவ்வளவுதான் கதை. இது இறந்த காலமா இருந்தா இங்க could சரி would சரி. இது நிகழ்காலமா இருந்தா இங்க will. அவ்வளவுதானே, சின்ன தியரி ஒன்று. ஓகே தானே? ஓகே. Okay, sir. ஓகே. டைப் 3 முக்கியமான கதை. டைப் 3 போட்டுக்கோங்க தலைப்பு. டைப் 3 நம்மளோட அந்த கதையின் தொடர்ச்சி. டைப் 3 நடக்க முடியாதவை நடந்திருந்தால் சிறந்தது நல்லது என நினைப்பது. இப்போ முக்கியமான பாயிண்ட் இது. சரியா நீங்க விளங்கிக்கணும். நிறைய பேர் இந்த டைப் 3 சரியா விளங்கிக்கிறது இல்ல. சரியா நடக்க முடியாது பட் நடந்திருந்தா பெட்டர் அப்படின்னு யோசிக்கணும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் டைப் 1ல ஒரு வாக்கியம் சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு இன்னொரு 2 months குறைஞ்ச காலம் இருக்கு பட் 1.5 month இருக்கு. சோ நான் சொல்றேன் நீங்க நல்லா படிச்சா பாஸ் ஆகலாம். நீங்க நல்லா படிச்சா பாஸ் ஆகலாம். நடக்கலாமா நடக்க முடியாதா? நடக்கலாம். இப்ப நல்லா யோசிச்சீங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஏப்ரல் மே போல ரிசல்ட் வந்துருச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்றேன் நீங்க நல்லா படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்பீங்க. நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போனா சில டீச்சர்மா சொல்லுவாங்க நீ நல்லா படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்ப. நீ ஆட்டம் தானே, ஒரே ஆட்டம் தானே, எங்க படிச்சியா? நீ நல்லா படிச்சிருந்தா பாஸ் ஆகிருப்ப. என்ன ஆகிருக்கு? இப்ப ஃபெயில். இப்ப நீங்க பாஸ் ஆகலன்னு சொல்லி அந்த டீச்சர்மார் கவலைப்படுறாங்களா? பாருங்க இந்த வாக்கியத்தை. நீ நல்லா படிச்சிருந்தா பாஸ் ஆயிருப்ப, நீ நல்லா படிக்கலே. பட் யாராவது ஒரு டீச்சர் உங்கள்கிட்ட சொன்னா அநியாயம், நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்திருந்தா பாஸ் ஆயிருக்கலாம் மகள். தம்பி அநியாயம் தம்பி, நீங்க இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா பாஸ் ஆயிருக்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு என்ன நினைவு வருது? அநியாயம் மிஸ் பண்ணிட்டோம். இப்பயும் பாஸ் ஆக முடியாது. பட் அவர் சொல்றதுல நமக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பாஸ் ஆகுறத பத்தி அவர் கவலைப்படுறார். இன்னொரு உதாரணம் சொல்றேன். மழை பெஞ்சா நான் குளிப்பேன். டைப் 1. மழை பெஞ்சிருந்தா நான் குளிச்சிருப்பேன். டைப் 2 மழை பெய்யல நான் குளிக்கல, என்ன செய்ய? நீ ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு அநியாயம், மழை பெஞ்சு இருந்திருந்தா நான் குளிச்சும் இருக்கலாம். அப்போ அந்த வார்த்தை நமக்கு சொல்லுது அந்த அநியாயம், குளிச்சும் இருக்கலாம். அது சொல்லுது எதை சொல்லுதுன்னா குளிக்கிறதுக்கு அவருடைய விருப்பத்தை காட்டுகிறது. குளிக்கிறதுக்கு அவர் விருப்பப்படுறாருங்கிறதை காட்டுது. இன்னொரு உதாரணம். அம்மா சாப்பிட்டா, அம்மா சமைச்சா நான் சாப்பிடுவேன். அம்மா சமைச்சா நான் சாப்பிடுவேன். டைப் 1 இப்ப நாள் சமைக்க சொல்லுங்க நான் சாப்பிடுவேன். இந்த டைப் 2ல சொன்னா அம்மா சமைச்சிருந்தா நான் சாப்பிட்டு இருப்பேன். அம்மா சமைக்கல நான் சாப்பிடல, என்னதான் செய்ய, சமைக்கல சாப்பிடல, முடிஞ்சு, பசியும் இல்லை, கவலைப்படல. பட் டைப் 3ல அநியாயம், அம்மா சமைச்சிருந்திருந்தா நான் சாப்பிட்டும் இருக்கலாம். அம்மா சமைச்சிருந்திருந்தா நான் சாப்பிட்டும் இருக்கலாம். ஓகேவா? அவர் கவலைப்படுறார், சாப்பிட முடியாம போனதை நினைத்து கவலைப்படுறார். இதுதான் கதை. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைப் 1ங்கிறது நடக்கக்கூடியவை, டைப் 2 இம்பாசிபிள் நடக்க முடியாதவை, டைப் 3 நடக்க முடியாதவை பட் நடந்திருந்தா பெட்டர்னு நினைக்கிறது. ஓகே, நம்மளுடைய கதையின் தொடர்ச்சி. முதல் ஸ்டார்ட்ல உங்களுக்கு தெரியும், போய் பூக்கொத்து கொடுத்து கேட்டார், நீ விரும்பினா நான் உன்னை கட்டிக்கிறேன், நீ விரும்பினால் நான் உன்னை மணப்பேன் அப்படின்னு சொன்னார். அவங்க ஏலான்னு சொல்லிட்டாங்க. டைப் 2ல நீ விரும்பி இருந்தா நான் கட்டியிருப்பேன், நீ விரும்பல இந்த மாதிரி நான் கட்டிட்டேன், இப்போ நோ ப்ராப்ளம், ஓகே பாய் அப்படின்னு போயிட்டாங்க. பட் இப்போ ஆஃப்டர் 15 years, சில வருடங்கள் கழிந்து அதே கேர்ள் இருக்காங்க. இன்னும் ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கு கவலையில தான் இருக்காங்க.
பாருங்க ரொம்ப கவலையில தான் இருக்காங்க, அழுகுறாங்க, கண்ணை துடைக்கிறாங்க, கவலையில தான் இருக்காங்க. ஆனால் அந்த பூக்கொத்து கொடுத்த ஒரு 15 வருடங்களுக்கு பின் காணும் போது இவள் கவலையாக இருக்கிறாள் அப்படிங்கிறத காணும் போது, ஓகேவா, இவள் கவலையாக இருக்கிறாள் அப்படிங்கிறது அதை உணரும் போது அவருடைய அந்த உணர்வு, அவர் காட்டும் அந்த உணர்வு தான் இங்க முக்கியமான பாயிண்ட். அவர் மாதிரி தூரத்துல இருந்து நீ விரும்பல நான் கட்டல அப்படின்னு போகல. இவர் என்ன செய்யறாரு, கிட்ட வந்து ஆறுதல் படுத்துறாரு. ஆறுதல் படுத்தும் போது அவர் ஒரு வாக்கியம் சொல்றாரு. கிட்ட வந்து ரொம்ப கவலையா, அநியாயம் பாருங்க, ஹலோ நீங்க அன்னைக்கு ஓகே சொல்லியிருந்தா, நீங்க அன்னைக்கு விரும்பி இருந்திருந்தா நான் உங்களை கட்டியும் இருக்கலாம், நியாயம் தானே, பாருங்களேன். அந்த வலி, அந்த கவலை, அந்த வேதனை, அதை கொடுக்கக்கூடிய வாக்கியம் டைப் 3. இப்ப நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நீ விரும்பினா நான் உன்னை கட்டிக்கிறேன், டைப் 1. நீ விரும்பி இருந்தா நான் உன்னை கட்டியிருப்பேன், டைப் 2. அநியாயம், நீ விரும்பி இருந்திருந்தா நான் உன்னை கட்டியும் இருக்கலாம், டைப் 3. நடக்க முடியாதது, பட் நடந்திருந்தா பெட்டர், செம்மையா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல். அம்மா சமைச்சா நான் சாப்பிடுவேன், அம்மா சமைச்சிருந்தா நான் சாப்பிட்டு இருப்பேன், அம்மா சமைச்சிருந்தா நான் சாப்பிட்டும் இருக்கலாம், டைப் 3. ஓகேவா? அப்ப அவர் ஏதோ சொல்லுவார், அது எப்படி சொல்லுவாருங்கிறத பார்க்கலாம் போய். டைப் 3 எப்படி இருக்கணும்? நடக்க முடியாதவை. இஃபோட பாஸ்ட் பெர்ஃபெக்ட் நான் ஸ்டார்ட்லயே கொடுத்தேன், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஹெட்டோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அடுத்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டிஷனல். உங்களுக்கு ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் நினைவு இருக்கும், இப்ப நினைவில் இருக்கணுமே. வில் ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொன்னோம். அந்த வில் ஹேவுக்கு பதிலாக இப்ப என்ன செய்ய போறோம்? வுட் போட போறோம். கண்டிஷனல் இருக்கு இல்லையா, அப்ப வுட் போட போறோம். ஓகேவா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? வுட் போட போறோம். ஓகேவா? அப்ப நம்ம எழுதின முதல் வாக்கியம், நீ வந்தால் அவன் போவான், நீ வந்திருந்தால் அவன் போயிருப்பான். இப்ப என்ன சொல்றான்? அநியாயம், நீ வந்திருந்தா போயும் இருக்கலாம். இஃப் யூ கம், இஃப் யூ கேம் மாறிச்சு, இப்ப எப்படி மாறப்போகுது? இஃப் யூ ஹேட் கம், இஃப் யூ ஹேட் கம் he would have gone. கிளியரா? he would have gone. மத்த வாக்கியத்தை யோசிங்க. if I know I will teach, I can teach. அது எப்படி மாறிச்சு? if I knew I would teach. இப்ப எப்படி மாறப்போகுது? ட்ரை பண்ணி பாருங்க. if I had known, if I had known I could have taught. நான் படிப்பித்தும் இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் படிப்பிச்சும் இருக்கலாம், ஏன் எனக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்னு கவலைப்படுறோம். அடுத்தது, அவள் சொன்னால் நாங்கள் செய்வோம், அவள் சொல்லி இருந்திருந்தால் நாங்கள் செய்திருக்கலாம். we would have done if she had told. எழுதி வச்சுக்கோங்க, அர்த்தத்தோட எழுதி வச்சுக்கோங்க. அர்த்தம் தெரியலடா கேளுங்க. ரைட்? அர்த்தத்தை சொல்றேன், என்ன எழுதிக்கோங்க. அர்த்தத்தை சொல்றேன், எழுதிக்கோங்க. you had come, if you had come he would have done. நீ வந்திருந்தால் அவன் போயிருக்கலாம். if I had known, எனக்கு தெரிந்திருந்தால் I could have taught. நான் படிப்பித்திருப்பேன், படிப்பித்திருக்கலாம். அவள் சொல்லி இருந்திருந்தால் நாங்கள் செய்திருக்கலாம்.
ஓகே தானே? ரைட். அந்த கதைக்கு போவோம் திருப்பி. 15 இயர்ஸ் அந்த கேர்ள் இருக்காங்க. அவர் போய் ஆறுதல் படுத்துறார். இப்ப எப்படி சொல்லியிருப்பார்? இஃப் யூ லைக் ஐ வில் மேரி, இஃப் யூ லைக்ட் ஐ வுட் மேரி. இப்ப எப்படி சொல்லுவார்? ட்ரை பண்ணி பாருங்க. If you had liked, I would have married you. If you had liked, I would have married. சொல்லும் போது அழகா சொல்லுங்க. I would have married you. I would have married you. I would have married you. ஆஹா. If you had liked, I would have married you. அத அப்படி சொல்ல மாட்டார். அப்படி சொன்னா அதுல குவாலிட்டி இல்லாம போயிடும். If you had liked, I would have married you. I would have married you. அது அவ்வளவு ஸ்பீடா சொல்லக்கூடிய வாக்கியம் இல்ல. இது ரொம்ப ஃபீலான ஒரு வாக்கியம் வேணா. If you had loved me, If you had liked, I I would would have have married you. married you. ரொம்ப ஃபீலா சொல்லணும். அப்பதான் அந்த ஃபீல் வரும். ஓகே, ஃபீலை விட்டு பாடத்துக்கு போவோம். சரிதானே? If you had liked, I would have married you. I would have married you. Okay. இப்போ பாருங்க, இத டைப் 3 ல எழுதணும். சொல்லுங்க பாப்போம், எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு. முதல் பகுதி. If you had like, if you had like, இன்னும் லைக்லயே தான் இருக்கீங்கனா? கதையிலே இருக்கீங்க. If you had sang அல்ல. if you had sung. If you had sung well, you would have won. You would have won. If you had sung well, you would have won. நீ நல்லா பாடி இருந்தா வெத்தி இருக்கலாம். அநியாயம் வா. பாருங்க வா, நீங்க நல்லா பாடலே பாடி இருந்தா வெத்தி இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட். Next part. If she hello. If she had asked. If she had asked. would have. I would have. I would have given. கிவ்தா இங்க கிவ்தா வந்திருக்கு. நான் தவறுதலா கிவன் போட்டிருக்கேன். நீங்க ஆன்சர் சொல்லுங்க. I would have given it. I would have given. I could have given. I would have given. No problem. Right. அவன் எழுதி இருந்திருந்தால், சாரி, நான் வாசித்திருந்திருந்தால் அவன் எழுதி இருப்பான். எழுதி இருக்கலாம். he had wrote. Right wrote. Had written. No. இப்ப பாரு, நீங்க பார்க்க மாட்டீங்க. இஃப் வந்து நடுவுக்கு வந்துருச்சு. He would have. இஃப் வந்து நடுவில் இருக்கிறது. அதை நீங்க பார்க்கணும், மெயின்டைன் பண்ணணும். இஃப் வந்து நடுவில் இருக்கிறது. He would have written. He would have written. If I had read it. If I had read it. If I had read it. Okay va? Had read it. Read. Had read. Read. Okay, sir. Okay. Read it. Quick or activity. We would have. If you see at all, I could have been a bus. I would have come. Easy. இது எவ்வளவு கஷ்டம் இல்ல. மூணு வாக்கியம். So first answer is yes. We would have eaten. We would have Eaten. Second answer is eaten. if Eaten. She had told. Second answer is she could have brought. I could have brought. could have brought. Had been a. I would have. I would. If there had been a bus, if there had been a bus, ஒரு பஸ் இருந்திருந்தால்,
ஒரு பஸ் இருந்திருந்தால் ஐ வுட் ஹேவ் கம், நான் வந்திருக்கலாம். ஷா அநியாயம் பாருங்க, பஸ் ஒன்று இருக்கலேவா. there had been a bus I would have come, நான் வந்திருக்கலாம். இப்ப இந்த ஃபீலை புரிஞ்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்க டைப் 2ல இதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தமாயிரும். இப்ப இதை டைப் 2ல சொல்லலாம், if there was a bus I would come, பஸ் ஒன்று இருந்தா நான் வந்திருப்பேன். அக்கறை இல்லை. if there had been a bus I would have come, அப்ப அநியாயம் தானே பாருங்களேவா, பஸ் ஒன்று இருந்திருந்தா நான் வந்திருக்கலாம் தானே அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இதுதான் டைப். ஓகே, இது டைப் 1, டைப் 2, டைப் 3 ஒரே இடத்தில் பார்க்கிறோம். ஒரு 2 ரூல் விட்டு விட்டு இதை எழுதுங்க பாப்போம். ஒரே கோட்ல எழுத பாருங்க. நான் அந்த 2 உடைச்சு எழுதுனதுக்கு ஒரே கோட்ல எழுத பாருங்க பாப்போம். உங்களுக்கு நல்ல விஷயம் விளங்கும். 2 கோடு 2 ரூல் விட்டு, லீவ் 2 ரூல்ஸ் அண்ட் ரைட். ஓகேவா? ஆணையாளர் நாயகம் சட்டத்தரணி பிரபாத் சந்திரகீர்த்தி கற்றுக்கொண்டுள்ளார். கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக மக்கள் கூடுவதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் பயனாளர்கள் மாவட்ட தொழில் திணைக்கள அலுவலகங்களில் நியூஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3 மூணுலையும் ட்ரை பண்ணுங்க. சார் ஆன்சர் சொல்லிட்டா? இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் கொடுக்க மற்றவங்களுக்கு. ரைட், ஆன்சருக்கு போமா? சொல்லுங்க. யார்? அனோஷா சொல்லுங்க. சார் if you tell me I will do. ஓகே, பாப்போம். அது பாப்போம். சரியான if you tell me I will do டைப் 1. அப்ப என்ன அர்த்தம்? நீ எனக்கு சொன்னால் நான் செய்வேன். எழுதி வச்சுக்கோங்க, சரியா எழுதிக்கோங்க அர்த்தத்தை. நீ எனக்கு சொன்னால் நான் செய்வேன். நீ எனக்கு சொன்னால் நான் செய்வேன். ரைட், டைப் 2க்கு வாங்க. If you told me I would do. Very good, very good. நீ எனக்கு சொல்லி இருந்தால் நான் செய்திருப்பேன். நீ எனக்கு சொல்லி இருந்தால் நான் செய்திருப்பேன். நீ சொல்லல, நான் செய்யல. ரைட், கடைசி. If you had told me I would have done. I would have done. Very good. நீ எனக்கு சொல்லி இருந்திருந்தால், நீ எனக்கு சொல்லி இருந்திருந்தால் நான் செய்திருக்கலாம். செய்ய முடியாமல் போனதைட்டு அவர் கவலைப்படுகிறார். ஓகே, ரைட். இது இருக்கட்டும். இஃப்ல இன்னும் ஒரே ஒரு பகுதியை நான் சொல்றேன். தலைப்பொண்ணு போட்டுங்க, சின்ன பகுதி ஒன்று. அன்லெஸ், நான் ஒரே ஒரு உதாரணம் கதைக்கிறேன், அது மறுபடியும் பாட்டுவோம். அன்லெஸ். அன்லெஸ் என்றால், அன்லெஸ்னா என்னன்னு பாருங்க. இஃபோட நாட் சேர்த்தால் அன்லெஸ்னு சொல்லுவோம். இஃபோட நாட் போட்டா அன்லெஸ். உதாரணத்துக்கு பாருங்க, இஃப் இஸ் நாட் அட் ஹோம் ஐ கான் மீட் ஹிம். பாருங்க, இஃப் இருக்கு ரெட் கலர்ல, நாட்டும் இருக்கு ரெட். அவர் வீட்டில் இல்லாவிட்டால் என்னாலும் சந்திக்க முடியாது. அப்போ இஃபையும் நொட்டையும் சேர்த்தோனதான் என்ன வரப்போகுது? அன்லெஸ் வரப்போகுது. இந்த பாருங்க, இஃபையும் நொட்டையும் சேர்த்தா அன்லெஸ். அன்லெஸ். அப்போ அன்லெஸ் he is at home I can't meet him. அவ்வளவுதான் ஒரு உதாரணம். அன்லெஸ் என்றால் இஃப் நாட்,
இல்லை, இல்லாவிட்டால் அப்படிங்கிற அர்த்தம். இந்த உதாரணத்தை மட்டும் எழுதிக்கிட்டீங்களே போதும். அன்லஸ் என்பது இஃபையும் நொட்டையும் இணைத்த ஒரு சொல். இந்த பாருங்க உதாரணம் கொடுத்திருக்கோம். If he is not at home, I can't meet him. இணைக்கிறோம். If not சேர்த்தால் unless he is at home, I can't meet him. ஓகேவா? Okay, sir. ஓகே, இந்த மாதிரி அன்லஸ் பத்தி இன்னும் நீங்க படிக்கலாம், இன்னும் தேடி பாருங்க. இஃப் வந்து ஓகே, இஃப் என்பது பாடம் வந்து டைரக்டாக பரீட்சைக்கு வரப்போற ஒரு கேள்வி அல்ல. இது வரைக்கும் அப்படி வந்தது இல்லை. இஃப் வந்து டைரக்ட் கேள்வியாக வந்ததில்லை. மற்றது இன்டைரக்ட் ஸ்பீச் அந்த மாதிரி பாடங்கள் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் முதல் நம்ம செய்ய போறது வந்து பேப்பர் சம்பந்தப்பட்ட கேள்விகள். அப்போ அதுக்காக நான் என்ன பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறேனோ அந்த பேப்பரை நான் உங்களுக்கு முதல்ல அனுப்பி விடுவேன், PDF பண்ணி அனுப்பி விடுவேன். அப்போ நீங்க அந்த பேப்பரை போட்டோ காப்பி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து செய்ய முடியுமா இருந்தால் செய்து வச்சுக்கோங்க. இல்லாட்டி போன்ல பார்த்து ஆன்சர் எழுத முடியுமா இருந்தால் கையில் அந்த தாள்கள் இருந்தா ஈஸியா இருக்கும். ஓகேவா? அந்த இது வந்து வித்தியாசமான பேப்பர். நீங்க எல்லாம் எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. இங்கிலீஷ் பேப்பர்ஸ் ஆன்லைன்ல எப்படி டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. பட் நம்ம அதை பேப்பரையே டிஸ்பிளே பண்ணி பேப்பர்லயே ஆன்சர்ஸ் எடுத்து அந்த மாதிரி இன்னைக்கு டிக்ஷனரி பேஜ் செஞ்சோமே அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ பேப்பரின் போது உங்களுடைய அறிவை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்க போறீங்க, என்னென்ன அறிவு உங்களுக்கு தேவை, என்னென்ன விஷயங்கள் தேவை என்பதை தான் பார்ப்போம். ஓகே, அப்போ மறுபடி அடுத்த வாரம் சந்திக்கும் நோக்கத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் அன்புடன் உங்கள் சிவனேசன். Thank you, sir. ஓகே, களவானையூர் சிவனேசன். எஸ், Thank you, sir. ஓகேமா. ஓகே, Bye, sir. Thank you, sir. Bye, sir. Okay, good night. Good night. Thank you, sir. Bye. Bye, sir. Bye, Adrushika. Bye, bye. Bye, sir. Bye. எல்லாருக்கும் bye. Anosh, bye, bye, bye.